தெளிவுடனும் பொலிவுடனும் இருப்பதற்கு யோகாசனங்கள் பெரிதும் உதவுகின்றன. ஆசனாண்டியப்பன் அவர்கள் இன்றைக்கு என்ன யோகாசனங்களை நமக்காக கற்றுத்தர வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோக நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது. வெகுகாலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து பழகி மக்கள் பயனை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆசிரியர்களாகவே மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் நமது அரங்கிற்கு வித்யாரத்னா பிடிஎஸ் மெட்ரிக் பள்ளியில் அடையாறிலிருந்து இங்கே 2 மாணவர்கள், ராஜேஷ் 6வது வகுப்பு, தனுஷ் 8வது வகுப்பு, அதன் ஆசிரியர் அருண்குமார் மாணவர்களை அற்புதமாக பழக்கியிருக்கிறார். இப்பொழுது அவர்கள் அஸ்வினி முத்ரா ஆசனம் செய்ய போகிறார்கள். மெதுவாக பண்ணணும், அவசரப்படக்கூடாது. கால் நல்ல பின்ன வரணும். இது அஸ்வினி மித்ரா ஆசனம் என்றால் முக்கியமான ஆசனம். அஸ்வினி என்றால் குதிரை. குதிரை சாணம் போட்ட பின்பு அதனுடைய ஏனசை மூலத்தை பார்த்தால் அப்படியே சுருங்கி சுருங்கி விரியும். இந்த நிலையில் ஏனசை நாம் சுருக்கி விரிக்க வேண்டும். மூல சம்பந்தப்பட்ட வியாதிகள், உள்மூலம், வெளிமூலம், இரத்த மூலம், நிறைய இருக்கிறது. இன்றைக்கு மூலவியாதியால் உள்ளவர்களுக்கு அலோபதியில் அறுவை சிகிச்சையை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அது சரியாக இயங்க வைக்கக்கூடிய ஆசனம். அந்த மூலத்தினுடைய பகுதியை வெட்டி எடுத்து விட்டால் சுருங்கி விரியக்கூடிய தன்மை போய்விடும். மலம் கழிக்க வேண்டும் என்றால் உடனே சென்று விட வேண்டும், இல்லைன்னா தானாக வெளியே வந்து விடணும். அந்த நிலைக்கு போகக்கூடாது. அலோபதியில் ஆப்ரேஷன் செய்தால் அந்த நிலை தான் ஏற்படும். ஆனால் நீங்கள் தனியாக செய்ய விட்டாலும் கூட சுவர் ஓரமாக இருந்து கொண்டு சிரசாசனம் செய்து இந்த அஸ்வினி முத்ரா ஆசனத்தை செய்தால் நிச்சயமாக இந்த நோய் முற்றிலும் நீங்கிவிடும். மெதுவாக இறங்குங்கள், மெதுவாக கீழே இறக்குங்கள். மெதுவாக எழுந்திருங்கள். நன்றாக மூச்சு இழுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது திரும்பி இந்த ஆசனத்தை பண்ணுங்கள். சிரசாசனம் செய்வதால் மாணவர்களுக்கு நினைவாற்றல் அதிகமாகும். எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம், அதை கவனிக்க வேண்டும். அதோடு இந்த அஸ்வினி முத்ரா செய்தால் இன்னும் பலன் அதிகம். குண்டலினி சக்தியை கிளப்புவதற்கு இந்த ஆசனம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது என்பது யோக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. மலச்சிக்கல் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும், இல்லைன்னா மூல நோய் வரும். இரவில் பால் பழம் மட்டும் சாப்பிடணும். காய்கறிகளை அதிகமாக சாப்பிட வேண்டும். பழங்களை அதிகமாக சாப்பிட வேண்டும். மாமிச உணவை அதிகமாக சாப்பிடுபவர்கள் அதை நிறுத்த வேண்டும். இல்லாவிட்டால் மலச்சிக்கல் இருந்து கொண்டே இருக்கும். இந்த மூலவியாதி அவர்களுக்கு தொல்லை படுத்தி கொண்டே இருக்கும். மெதுவாக இறக்குங்கள். மாணவர்கள் சிரசாசனம் செய்துவிட்டால் நினைவாற்றல் அதிகமாகிவிடும். ஒரு தடவை புசுத்தை பார்த்தாலே போதும், அப்படியே ரெக்கார்ட் ஆகிடும். அந்த அளவுக்கு மூளை பலம் பெறும். எல்லா உறுப்புகளும் செய்ய, உடல் உள்ள உறுப்புகள் அத்தனையும் மூளை தான் செயல்படுத்துகிறது, ஆர்டர் போடுகிறது. ஆகவே மூளைக்கு பிளட் சர்க்குலேஷன் சரியாக கிடைத்தால் நன்றாக மற்ற உறுப்புகளெல்லாம் செயல்படும். மனிதனுக்கு வியாதி என்பதே வராது. அதைத்தான் கவனிக்க வேண்டும். பண்டித ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி போன்றவர்களெல்லாம் அந்த காலத்திலே யோகாசனத்தை செய்து
அவர்கள் திடமாக ஆட்சி நடத்தினார்கள். மெதுவாக எழுந்திருங்கள். இது அற்புதமான ஆசனம். சிரசாசன அஸ்வினி முத்ராசனம். அப்படியே திரும்பி உட்காரு. நிறைய பேர் பல்வேறுபட்ட வியாதிகளில் மூல நோய், விந்து நோய், இரத்த மூலம் இப்படியெல்லாம் இருக்கின்றது. குண்டலினி சக்தியை கிளப்பக்கூடிய தன்மை இந்த ஆசனத்துக்கு உண்டு என்று சொல்கிறார்கள். செமனை மூளைக்கு கொண்டு வந்து விடுவது, அந்த விதமான பலங்கள் எல்லாம் இந்த அஸ்வினி முத்ரா ஆசனத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள். அந்த முனிவர்கள் எப்படியெல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். ஆகவே இது போன்ற அற்புதமான ஆசனங்களை நாம் எல்லோரும் வயது வித்தியாசம் இல்லாமல் பழகி என்றும் ஆரோக்கியமாக நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசன ஆண்டியப்பன். வணக்கம்.